வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போற விஷயம், நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகம். ஆமா, இதுல இருக்கிற சில முக்கிய கருத்துக்களை பத்தி தான் பேச போறோம். நம்ம லைஃப்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னா நாம பெரிய விஷயங்களை தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படியேதான். ஆனா அதுதான் இல்ல. எக்ஸாக்ட்லி. ரொம்ப சின்ன ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாக்குற மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும், அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட நோக்கம் இன்னைக்கு பெரிய கோல்ஸ சேஸ் பண்றதுக்கு பதிலா சின்ன சின்ன அன்றாட பழக்கங்கள் மூலமா ஒவ்வொரு நாளும் ஒரு படி எப்படி முன்னாடி போறதுங்கிற பிராக்டிக்கல் வழிகளை இதுல இருந்து எடுக்கிறது தான். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஐடியாக்கு பின்னாடி ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான, இன்ஸ்பைரிங்கான ஒரு கதை இருக்கு. ஆமா, இந்த புத்தகத்தோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியரோட சொந்த கதை. அவர் ஹைஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பேஸ்பால் மேட்ச்ல ஒரு பயங்கரமான விபத்து, ஒருத்தரோட பேட் கைதவறி நேரா இவர் முகத்துல வந்து அடிச்சிருச்சு. அது சாதாரண அடி இல்ல. அவரோட மூக்கு உடைஞ்சு மண்டை ஓட்ல பல இடத்துல ஃப்ராக்சர். 2 கண்ணுக்கு கீழ இருக்கிற எலும்பும் நொறுங்கிருச்சு. மூளையில வீக்கம் அதிகமாயி கோமா நிலைக்கே போயிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையிலிருந்து மீண்டு வந்த பிறகு அவரால வாசனை கூட நுகர முடியல. அப்படியா? சாதாரணமா ஒரு நேர்கோட்ல நடக்கிறதுக்கே மாசக்கணக்குல பிசியோதெரபி தேவைப்பட்டது. அவரோட பேஸ்பால் கனவே அதோட முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஸ்கூல் டீம்ல கூட அவரால் சரியா விளையாட முடியல. ஆனா காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மேஜிக் நடந்தது. அங்கதான் அவர் இந்த சின்ன பழக்கங்களோட சக்திய முதல்ல உணர்ந்தாருன்னு சொல்லலாம். ஆமா, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நைட்ல வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தப்போ இவர் தினமும் சீக்கிரமா தூங்குற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டார். ஆமா, தன்னோட ரூமை எப்போதுமே சுத்தமா ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம வச்சுக்கிட்டார். வாரத்துக்கு பல முறை ஜிம்முக்கு போனார். பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் அவருக்கு மெதுவா ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. என்னோட வாழ்க்கையை என்னால கட்டுப்படுத்த முடியுங்கிற ஒரு உணர்வு அது தந்தது. அதோட விளைவு தான் ஆச்சரியம். அடுத்த சில வருஷங்கள்ல அவர் அந்த காலேஜோட சிறந்த தடகள வீரரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டும் இல்ல, படிப்பிலையும் சிறந்து விளங்கி அந்த யூனிவர்சிட்டியோட ஹையஸ்ட் அகாடமிக் ஆனரான பிரசிடென்ட்ஸ் மெடல் வாங்கினார். இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. கோமா வரைக்கும் போன ஒருத்தர் எப்படி இந்த அளவுக்கு ஒரு அபாரமான வளர்ச்சி அடைய முடிஞ்சது? அந்த சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? இதுதான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் மையக்கருத்து. ஒரு தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில இது இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுதுன்னா ஒரு முழு டீம்ல இதோட விளைவு எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு, பிரிட்டிஷ் சைக்கிள் ஓட்டுறது அணியோட கதை. ஆமா, 2003க்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷமா பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் ஒரு ரொம்ப சராசரியான டீம் தான். பெரிய வெற்றிகள் எதுவுமே இல்ல. நிலைமை எவ்வளவு மோசம்னா, ஐரோப்பாவோட டாப் பைக் கம்பெனிகள் கூட அவங்களுக்கு பைக் விற்க பயந்தாங்க. ஆமா, பிரிட்டிஷ் வீரர்கள் எங்க பைக்கை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா எங்க பிராண்ட் இமேஜ் டேமேஜ் ஆகிடும்னு நினைச்சாங்க. அந்த சமயத்துல தான் டேவ் பிரேல்ஸ்ஃபோர்டுன்னு ஒருத்தர் அவங்களோட புதிய செயல்திறன் இயக்குனரா வர்றார். அவர் ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பிலாசபியை கொண்டு வர்றார். அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ். தமிழ சொல்லணும்னா சிறு லாபங்களின் திரட்டல். அதாவது சைக்கிள் ஓட்டுறதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வெறும் 1% மட்டும் மேம்படுத்தினா போதும். கரெக்ட். அப்படி நூத்துக்கணக்கான விஷயங்கள்ல 1% முன்னேற்றம் காணும்போது அதோட மொத்த விளைவு ஒரு பெரிய வெற்றியா மாறும். அதுதான் அதோட கான்செப்ட். அவங்க செஞ்ச மாற்றங்கள்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். சைக்கிள் சீட்ஸை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மாத்தினாங்க. ஆமா, டயர்ல ஆல்கஹால் தேய்ச்சா இன்னும் நல்ல கிரிப் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சு அதை செஞ்சாங்க. அட, வீரர்களுக்கு சளி பிடிக்காம இருக்க கைகளை எப்படி சரியா கழுவணும்னு சொல்லிக் கொடுக்க ஒரு சர்ஜனே வேலைக்கு வச்சாங்க. இது கொஞ்சம் ஓவரா தெரியல? ஓவரா தெரியலாம், ஆனா அதுதான் அந்த தத்துவத்தோட பாயிண்டே. ஒரு முக்கியமான போட்டியில ஒரு வீரருக்கு வர்ற சாதாரண சளி கூட அந்த 1% வித்தியாசத்தை உருவாக்கலாம்னு அவங்க நம்பினாங்க. ஒவ்வொரு வீரருக்கும் எந்த தலையனை எந்த மெத்த வச்சு படுத்தா நல்ல தூக்கம் வரும்னு தனித்தனியா ஆராய்ச்சி செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, டீமோட சப்போர்ட் ட்ரக்கோட உட்புறத்தை முழுக்க வெள்ளை பெயிண்ட் அடிச்சதுதான். எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அப்போதான் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசிகள் கூட பளிச்சுன்னு தெரியும். ஓ, அந்த தூசிகள் பைக்கோட மெக்கானிசத்துல போய் அதோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமா இருந்தாங்க. இப்படி நூத்துக்கணக்கான சின்ன சின்ன 1% முன்னேற்றங்களை செஞ்சாங்க. அதோட ரிசல்ட் அடுத்த 10 வருஷத்துல அந்த டீம் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் 178 உலக சாம்பியன்ஷிப்களை ஜெயிச்சாங்க. 66 ஒலிம்பிக் அல்லது பாராலிம்பிக் தங்கப் பதக்கங்கள், 5 முறை டூர் டி பிரான்ஸ் பட்டம்,
சைக்கிளிங் வரலாற்றிலேயே இது ஒரு சகாப்தமா பார்க்கப்படுது. எல்லாம் அந்த 1% மந்திரத்தால தான். இந்த 1% முன்னேற்றம்ங்கிறது கேட்க சின்னதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, நீங்க ஒவ்வொரு நாளும் வெறும் 1% உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டா ஒரு வருஷம் கடைசியில நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து 37 மடங்கு சிறந்தவரா இருப்பீங்க. அதே சமயம் நீங்க ஒவ்வொரு நாளும் 1% மோசமாகிட்டே போனா ஒரு வருஷம் முடிவுல கிட்டத்தட்ட 0க்கு வந்துடுவீங்க. இதத்தான் பழக்கங்களோட கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. ஆமா, பணம் எப்படி வட்டிக்கு வட்டி போட்டு வளருதோ அதே மாதிரி நம்ம நல்ல பழக்கங்களோட பலன்களும் கெட்ட பழக்கங்களோட பாதிப்புகளும் காலப்போக்குல பன்மடங்கு பெருகும். இது ஒரு விமானத்தோட பாதையை சில டிகிரி மாத்துற மாதிரி. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து நியூயார்க்குக்கு போற ஒரு விமானம் புறப்படும் போது அதோட பாதையை வெறும் 3.5 டிகிரி தெற்கு பக்கம் திருப்புனா போதும். நீங்க நியூயார்க்ல இறங்க மாட்டீங்க, வாஷிங்டன் டிசில போய் இறங்குவீங்க. அதே மாதிரி தான் நம்ம அன்றாட பழக்கங்கள்ல நம்ம செய்யற ஒரு சின்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையோட பயணத்தையே முற்றிலும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். வெற்றிங்கிறது வாழ்க்கையில ஒருமுறை செய்யற பெரிய மாற்றத்தோட விளைவில்ல, அது நம்ம தினசரி பழக்கங்களோட ஒட்டுமொத்த விளைவு. ஓகே, இந்த 1% கான்செப்ட் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மள பலருக்கு இது நடந்திருக்கும். என்னது அது? ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிப்போம். உதாரணமா, தினமும் ஒரு மாசமா ஜிம்முக்கு போறேன், ஆனா என் உடம்புல ஒரு மாற்றமும் தெரியலையேன்னு தோணும். ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஆமா, பெரும்பாலான பேர் முயற்சியை கைவிடுற இடமே அதுதான். ஏன் அப்படி நடக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு காரணம் நாம மறைந்திருக்கும் ஆற்றலின் தேக்கநிலை, அதாவது பிளாட்டோ ஆஃப் லேட்டன்ட் பொட்டென்ஷியலை இன்னும் தாண்டல. ஓகே, அது என்னது? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க போடுற உழைப்பு வீணாகல, ஆனா அதோட முழு சக்தியும் வெளியே தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு அணைக்கட்டுல தண்ணி நிரம்புற மாதிரி. இதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். அந்த ஐஸ் கட்டி உதாரணம் தானே? ஆமா, உங்க டேபிள் மேல ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். ரூம் டெம்பரேச்சர் -4 டிகிரில இருக்கு. மெதுவா டெம்பரேச்சர் -3, -2, 0, +1ன்னு ஏறுது. ஆனா ஐஸ் கட்டில எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. ஆனா எப்போ டெம்பரேச்சர் +1.1 டிகிரிய தொடுதோ அந்த நொடியில ஐஸ் கட்டி உருக ஆரம்பிக்குது. இப்ப சொல்லுங்க, அந்த 1 டிகிரி மாற்றம் மட்டும்தான் அந்த மேஜிக்க நிகழ்த்துச்சா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஏறின ஒவ்வொரு டிகிரியும் அந்த மாற்றத்துக்கான ஆற்றலை அந்த ஐஸ் கட்டிக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்துச்சு. வாவ்! அப்ப நம்ம உழைப்பு வீணாகல, அது சேமிக்கப்படுது. அந்த திருப்புமுனை வரதுக்கு முன்னாடி நாம கைவிட்டறோம். கரெக்ட். இதத்தான் நாம ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்குன்னு சொல்றோம். நாம என்ன எதிர்பார்க்கறோம்னா முன்னேற்றம் ஒரு நேர்கோட்டுல இருக்கணும்னு. ஆனா உண்மையில அதோட சக்தி வாய்ந்த விளைவுகள் ரொம்ப தாமதமா தான் வெளிப்படும். இந்த தேக்க நிலைய கடந்து போற அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் பழக்கங்களை உருவாக்குறதுங்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். சரி, அப்போ இந்த சவாலை ஜெயிக்கணும்னா நம்ம மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. பொதுவா வெற்றி அடையணும்னா பெரிய பெரிய கோல்ஸ் செட் பண்ணணும்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த புத்தகத்தோட ஆத்தர் கோல்ஸை விட சிஸ்டம்ஸ்ல கவனம் செலுத்துறது தான் முக்கியம்னு சொல்றாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, அதாவது நீங்க ஃபாலோ பண்ற ப்ராசஸ்ல. இது ஒரு முக்கியமான பார்வை மாற்றம். கோல்ஸ்ங்கிறது நீங்க அடைய விரும்புற ரிசல்ட்ஸ். உதாரணமா ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கிறது ஒரு கோல். ஆனா சிஸ்டம்ஸ்ங்கிறது அந்த ரிசல்ட்ஸ் அடைய நீங்க தினமும் செய்யற செயல்கள். உதாரணமா, தினமும் காலையில 1 மணி நேரம் எழுதுறது ஒரு சிஸ்டம். சரியா சொன்னீங்க. ஒரு கோச்சோட கோல் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது. ஆனா அவரோட சிஸ்டம் வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது, தினமும் பயிற்சி கொடுக்கிறது, புது உத்திகளை வகுக்கிறது. இங்க ஆத்தர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைக்கிறார். உங்க கோல்ஸை எல்லாம் முழுசா மறந்துட்டு உங்க சிஸ்டம்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்தினா உங்களால ஜெயிக்க முடியுமா? நிச்சயம் முடியும்னு அவர் சொல்றார். ஒரு பாஸ்கெட்பால் மேட்ச்ல நீங்க ஸ்கோர் போர்டே பார்த்துட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் சரியா விளையாடுறதுல கவனம் செலுத்தினாதான் ஸ்கோர் தானா ஏறும். இலக்குகளை மட்டும் மையமா வச்சுக்கிறதுல சில பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றார். ஆமா, பிரச்சனை வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே இலக்குகள் தான் இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிற எல்லா தடகள வீரரோட இலக்கும் தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறது தான் இல்லையா? ஆமா. அப்போ இலக்கு மட்டும் வெற்றியை தீர்மானிக்கிறது இல்ல, அவங்கள வேறுபடுத்துறது அவங்களோட தினசரி பயிற்சி சிஸ்டம் தான். இது ஒரு அருமையான பாயிண்ட். நான் இது இப்படி யோசிச்சதே இல்ல. இரண்டாவது பிரச்சனை என்ன? ஒரு இலக்கு அடையறதுங்கிறது ஒரு தற்காலிகமான மாற்றம் மட்டும்தான். உங்க ரூமை ஒரு நாள் சுத்தம் பண்றது ஒரு கோல்.
ஆனா குப்பைகளை உடனுக்குடன் போடுறது, பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கிறேங்கிற ஒரு சிஸ்டமை உருவாக்கலனா அடுத்த வாரமே உங்க ரூம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். சரிதான். மூணாவதா, இலக்குகள் உங்க மகிழ்ச்சிய கண்ட்ரோல் பண்ணுது. நான் அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருப்பேன்னு நாம நினைக்கிறோம். இது நம்ம சந்தோஷத்தை தள்ளி போடுறதுக்கு சமம். ஆமா, அது மட்டும் இல்லாம ஒன்னு நான் ஜெயிப்பேன் இல்ல நான் தோத்துடுவேங்கிற ஒரு குறுகிய மனநிலையை அது உருவாக்குது. ஆனா நீங்க ப்ராசஸ நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பயணத்தோட ஒவ்வொரு கணத்திலயும் நீங்க திருப்தியா இருக்கலாம். அப்போ பழக்கங்களை மாத்துறதுல நாம செய்யற பெரிய தப்பே நாம தப்பான விஷயத்த மாத்த முயற்சி பண்றதுதான். இத விளக்க நடத்தை மாற்றத்துல 3 அடுக்குகள் இருக்குன்னு சொல்றார். ஒரு வெங்காயத்த மாதிரி. ஆமா, வெங்காயத்தோட அடுக்குகள் மாதிரி. வெளிப்புற அடுக்கு தான் முடிவுகள், அவுட்கம்ஸ். அதாவது உடல் எடையை குறைக்கிறது, ஒரு புத்தகம் எழுதுறது. அதுக்கு உள்ள இருக்கிற அடுக்கு செயல்முறைகள், ப்ராசஸஸ். அதாவது ஜிம்முக்கு போறது, தினமும் எழுதுறது. ஆனா இது எல்லாத்துக்கும் மையமா ஆணிவேரா இருக்கிறது 3வது அடுக்கு, அடையாளம், ஐடென்டிட்டி. அதாவது நீங்க உங்களை பற்றி என்ன நம்புறீங்க என்பது. ஓகே, நீடித்து நிக்கிற பழக்கங்களை உருவாக்கணும்னா நாம அடைய விரும்புற ரிசல்ட்ஸ்ல கவனம் செலுத்துறதுக்கு பதிலா நாம யாராக மாற விரும்புகிறோம் என்பதுல தான் கவனம் செலுத்தணும். கரெக்ட். இதுதான் அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட பழக்கங்கள், ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேபிட்ஸ். மாற்றத்தை வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வரதுக்கு பதிலா உள்ளிருந்து வெளிப்புறமா தொடங்கணும். இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் இருக்கு. சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட முயற்சி பண்ற 2 பேரை. ஆமா, அந்த 2 பேர் உதாரணம். யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சிகரெட் கொடுக்கறாங்க. முதல் நபர் சொல்றார், வேண்டா நன்றி, நான் சிகரெட் பழக்கத்தை விட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது கேட்கறதுக்கு ஒரு நல்ல பதிலா தான் தெரியுது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அவர் அப்படி சொல்லும்போது அவர் தன்னை இன்னும் ஒரு புகைப்பிடிப்பவராக தான் பார்க்கிறார்னு அர்த்தம். அவர் தன்னோட நடத்தைய மட்டும் மாத்த நினைக்கிறார். ஆனா அவரோட அடிப்படை நம்பிக்கை, அவரோட அடையாளம் அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்போ 2வது நபரை பாப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, வேண்டாம் நன்றி, நான் ஒரு ஸ்மோக்கர் கிடையாது. ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர் என்கிறார். இந்த 2 வாக்கியத்துக்கும் நடுவுல இருக்கிற சின்ன வித்தியாசம் ஒரு பெரிய அடையாள மாற்றத்தை காட்டுது. புகைக்கிறதுங்கிறது அவரோட கடந்த காலத்தோட ஒரு பகுதி. ஆனா அவரோட நிகழ்கால அடையாளம் அது இல்ல. இதுதான் உண்மையான நடத்தை மாற்றம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. அப்ப உண்மையான இலக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறதில்ல, ஒரு வாசகனாக மாறுவது. ஒரு மராத்தான் ஓடுவது இலக்கு இல்ல. ஒரு ஓட்டப்பந்தய வீரராக மாறுவது. ஒரு இசைக்கருவிய கத்துக்கிறதில்ல, ஒரு இசைக்கலைஞராக மாறுவது. மிக சரியா. ஏன்னா உங்க அடையாளம் உங்க பழக்க வழக்கங்கள்ல இருந்து தான் உருவாகுது. ஆமா, நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்க யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதற்கான ஒரு வாக்கு மாதிரி. நீங்க தினமும் காலையில எழுந்ததும் உங்க பெட்டை சரி செஞ்சா நீங்க ஒரு ஒழுங்கான நபரா மாறுறதுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க. நீங்க தினமும் உடற்பயிற்சி செஞ்சா நீங்க ஒரு ஆரோக்கியமான நபரா மாறுறதுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க. அப்போ இந்த சின்ன சின்ன வெற்றிகள் மூலமா நம்மளோட புதிய அடையாளத்துக்கான ஆதாரங்களை நாமளே திரட்டிக்கிறோம். காலப்போக்கில் அந்த அடையாளம் நம்மளோட ஒரு பகுதியாகவே மாறிடுது. ஆமா, ஒரு கட்டத்துல நீங்க ஒரு பழக்கத்தை செய்யணுமா வேண்டாமான்னு யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு ஆரோக்கியமான ஆட்கள் தினமும் உடற்பயிற்சி செய்வாங்கன்னு உங்க மனசு ஆழமா நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பழக்கம் ஒரு சுமையா இல்லாம உங்க அடையாளத்தோட இயல்பான வெளிப்பாடா மாறிடும். சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து சில முக்கியமான பாடங்களை எடுத்துக்கலாம். முதல்ல சின்ன சின்ன 1% முன்னேற்றங்கள் காலப்போக்குல மிகப்பெரிய கூட்டு விளைவுகளை உருவாக்கும். 2வதா, அந்த விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்க கடந்து போறதுக்கு நாம பொறுமையா இருக்கணும். 3வதா, வெறும் இலக்குகளை துரத்துறதை விட சரியான செயல்முறைகளை, அதாவது சிஸ்டம்ஸை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா, உண்மையான மற்றும் நீடித்த மாற்றம் உங்க அடையாளத்தை மாத்துறதுல இருந்து தான் தொடங்குது. நீங்க என்ன செய்றீங்களோ அதுவாகவே நீங்க மாறுறீங்க. நாம இன்னைக்கு ஒரு பழக்கத்தை ஏன் மாத்தணும், என்ன மாத்தணுங்கிறத ஆழமா பார்த்தோம். நாம இந்த உரையாடலை நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஆத்தர் சொல்ற மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் நீங்க யாராக விரும்புகிறீர்கள் என்பதற்கான ஒரு வாக்குனா, கடந்த 24 மணி நேரத்துல உங்க செயல்கள் மூலமா நீங்க யாராக மாறுவதற்கு வாக்களித்துள்ளீர்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.